ஃபிட்னஸ் பஸ் சேனல் அனுப்பும் இருக்கும் தோழல இரவு வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் தோழ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டிரைவர்ஸால் பைக் டாக்ஸி வந்து ப்ராப்ளம் ஆகுதா அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குறோம். ப்ராப்ளம் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தோழர், ப்ராப்ளம் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, அதே மாதிரி ரேப்பிடோ ரேட்டிங்ஸ் மூலிமா நம்மளுக்கு ரேப்பிடோ ஐடிக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது தோழர். இது போக அடுத்த வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் இந்த ரெண்டு தான் மெயின் மேட்டர். இந்த ரெண்டு விஷயம் தான் வந்துச்சுன்னா மெயின் கண்டென்ட். இது போக போட்ட டெலிவரி ஏர்னிங்ஸை பற்றி முடிஞ்சால் பேசுவோம். அடுத்த பார்த்திங்கன்னா ஊபர் பார்சல், இந்த ரெண்டையும் பற்றி நம்ம முடிஞ்சால் பேசுவோம். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்பு, இதுவே லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் பேசுவோம், இல்லை இது ரெண்டையும் பேசுவோம் சார். ரைட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸால் பைக் டாக்ஸிக்கு எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தோழர். நான் இத்தனை வருஷத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ரோட் சைடில் நான் போய்ட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் பைக் டாக்ஸியில் நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ரோட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சிக்னலில் ஃபஸ்ட்டு சிக்னல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் அங்கேருந்தே ஓய் ஓய் அப்படின்னு கத்துனார். எனக்கு நான் என்னடா இது யார் எங்கே திரும்பி பார்க்குறேன், ஒரு ஆட்டோக்காரனா கத்திக்கிட்டே இருக்கார். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு வேறு நம்ம சைடில் ஏதோ மிஸ்டேக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு பைக்கில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பின்னால் கஸ்டமர்கிட்ட சொன்னேன். அவர் நார்த் இந்தியன், அவருக்கு தமிழ் தெரில. அவர்கிட்ட நான் இது மாதிரி சொன்னேன், சார் பேக் சரியாக மாட்டுங்க சார், அதுதான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து இடிக்கிற வர மாதிரி வந்துட்டு வண்டி ஓட்ட விடாமல் என் வண்டி வந்து இடிக்க வர்றாரு. வண்டி ஓட்டவே விடலை. ரொம்ப இது ஒரு மாதிரியாக பண்ணார். நான் வண்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னால் பிரேக் போட முடியல, விட்டால் அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி வேணுட்டே வண்டி ஓட்ட விடாமல் ஹாரஸ்மெண்ட் பண்ணார். அடுத்த 3ஆவது சிக்னலில் வந்துட்டுல நின்றுட்டு நான் தான் கேட்டேன், இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ஆவது சிக்னல் நிற்கும்போது நான் கேட்டேன், இல்லை ரேப்பிடோ ஓட்டுற அப்படின்னாரு. மரியாதையை கொடுக்கல. ரேப்பிடோ ஓட்டுற அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். ஓட்டலாமா அப்படின்னாரு. ஏன் ஓட்டலாமா, ஏன் என்ன அப்படின்னேன், என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓட்டலாமா வண்டி ஓரங்கட்டு வா போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படி இப்படின்னு மிரட்டினார். உடனே பார்த்துட்டு நான் ஒன்றுமே சொல்லலை. என்னால் அதாவது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயங்க அது. எனக்கு ரொம்ப அஷேம்டான ஒரு விஷயம் தொடருது. எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா யாராவது நமக்கு பிரச்சனை பண்ண வராங்க அப்படின்னா இறங்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல புறம் முதுகிட்டு ஓடுற நிலமை ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே பேசலை. அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிட்டேன். அவர்கிட்ட திருப்பி துரத்திட்டு வந்து ஏன்னு ரொம்ப அதாவது ரவுடித்தனமாக வந்து ரொம்ப பிஹேவ் பண்ணார். நான் ஒன்றும் பேசலை. ஏன்னா நம்ம கஸ்டமர் கூட்டு போயிட்டுருக்கோம். அவருக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, நம்மளுக்காக தான் கூட பரவாயில்ல, அவருக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா விரட்டி இது பண்ணார். நான் ஒன்றும் சொல்லலை. நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எதுவும் பேசுகிறேன். நான் அவர்கிட்ட கிளம்பி வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணலாம். ஆனால் பிரச்சனை பண்ணால் நம்மளுக்கு தான் அது பாதிப்பு, நம்மளுக்கு தான் அது நஷ்டம். இதெல்லாம் யார் வந்து இதை கண்டுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்புகள் தான் வந்து கண்டுக்கணும். இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கல்ல ஆப்பு, இவங்க தான் வந்து கண்டுக்கணும். ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தே தீரணும். சும்மா வாய்தா ஸ்டே ஆர்டரு இதே பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எனக்கு நேர்ந்தது நாளைக்கு யாருக்குனாலும் நடக்கலாம்ல. அவர் பார்த்திங்கன்னா அவர் ரேஷ் டிரைவிங் பண்ணார். அவர் ஆக்சுவலாக பிரேக் போட்டு பைக்கை இடிக்கிற மாதிரி ஒரு மாதிரியே பண்ணார். ஸ்கிட்டாக கீழே வந்தால் என்ன வருது, சரி என்ன விடுங்க. கஸ்டமர் கீழே வந்தார்னா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு டிரைவர் ஓட்டுனதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் மேலே தான் பழி சொல்லுவாங்க. இது என்ன இது ஒரு முடிவுக்கு வந்தே தீரணும். இல்லைன்னா இப்படியே தான் போயிட்டு தான் இருக்கும். காலகாலமாக இது போயிட்டு தான் இருக்கும். இது ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது. இது அங்கங்கே யாராவது ஒரு தகராறு பண்ணுறது தயாராக இருக்காங்க. யாருமே சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஒரு சிலர் சும்மா இருக்காங்க, ஒரு சிலர் பரவாயில்ல ஓட்டு போட்டும்பா அப்படின்னு கண்டுக்காமல் தான் இருக்காங்க. ஒரு சிலர் தான் வேணுன்ட்டே வம்பு பண்ணுறாங்க. என்னோடய இத்தனை வருஷம் சர்வீஸில் நேருக்கு நேராக எனக்கு வந்து சண்டை போட்ட ஃபஸ்ட் டைம் இதுதான் தொடர். இன்றைக்கி தான் தொடர். ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அவர் வந்து மரியாதையாக பேசினா கூட பரவாயில்ல, நம்ம நாயோட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரு. இது எனக்கு என்னென்னா இந்த ஆப்புகள்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாகணும். குர்கானில் எல்லோ போர்டு கொண்டு வந்துட்டாங்க. கர்நாடகாவில் பேனே பண்ணாங்க, மறுபடியும் கொண்டு வந்தாங்க, அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு முடிவு ஓட்டலாமா ஓட்டக்கூடாது ஏதாவது ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இல்லைனா நம்மளுக்கு இது காலகாலமாக இதான் நடக்கும். எனக்கு நடந்தது இன்னும் ஒரு நாளைக்கு 10 பேர் நடக்கும், 10 பேர் இன்னும் 100 பேர் நடக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாம் பயந்து லைஃப் ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தப்பு செஞ்சால் பரவாயில்ல, தப்பே செய்யாமல் நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்னு தெரில. ஸோ இதில் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ ஐடி இருக்குது பார்த்திங்களா. ரேப்பிடோ ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்திங்கன்னா ரேப்பிடோ ஐடியில் ஸ்டார் ரேட்டிங் பார்த்திங்கன்னா
இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு வந்து ரேட்டிங் கம்மியாகுது, ஒரு நாள் பார்த்திங்கன்னா திடீர்னு ரேட்டிங் அதிகமாகுது. என்ன விஷயம் அப்படி பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, பின்னால் கஸ்டமர் உட்கார வச்சு நான் தான் ஹெல்மெட் கொடுக்காமட்டா அது என்னோட தப்பு அப்படின்லாம் சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அது ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஒரு கஸ்டமர்கிட்ட நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா சார் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும் சார், இல்லைனா எனக்கு ரோட் சைட் கேமரா வந்து வீடியோ எடுத்துடுறாங்க, ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, ஃபைன் போட்டுறாங்க சார் அப்படின்னு நான் சொல்லி ஒரு கஸ்டமர்கிட்ட அப்படி நான் கொடுக்க வேண்டிய நிலைமை. என் சிச்சுவேஷன் எல்லாம் 1000 ஃபைன் போட்டால் என்ன ஆகுது, ஒரு நாள் வருமானம் டெய்லியும் நம்ம கொடுத்துட்டே வர முடியும் அப்படின்றதுனால ஒவ்வொரு கஸ்டமர் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது கஸ்டமர்கிட்ட சொல்கிறனால கஸ்டமர் வந்து வெறுப்படைஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஏன்னா கஸ்டமர்ஸ் போடாமலாம் இல்லை, நிறைய பேர் போடுறாங்க, ஒரு சிலர் போட மாட்டிக்கிறாங்க. யார் போட மாட்டேங்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போட மாட்டாங்க. கேட்டால் என்னன்னா இல்லைண்ணா தலை கலைஞ்சிடும்ண்ணா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அவங்க நம்மளோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் தான் அப்படி பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணக்கார ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க, பணக்கார பசங்களாக இருப்பாங்க, சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருப்பாங்க, டீனேஜ் கூட அவங்க அட்டெண்ட் இருக்க மாட்டாங்க, 10th 8th 9th அந்த மாதிரி இருப்பாங்க அந்த பசங்க அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஹெல்மெட்லாம் வேணாண்ணா அப்படின்வாங்க. நான் என்ன லட்டு கொடுக்க போகிற மாதிரி இதெல்லாம் வேணாண்ணா அப்படின்வாங்க. ஐயா நீங்கள் ஹெல்மெட் போட்டாவுனியா, இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன், வண்டி எடுக்க மாட்டேன், கோச்சிக்காதீங்க, எனக்கு 1000 ஃபைன் ரோட் சைட் கேமராவில் போடுவோம் அப்படி சொன்னோடனே போடுறாங்க. வெறுப்பில் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களாம் ரேட்டிங் மட்டமாக தான் போடுறாங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப பெரிய இப்போ என்னென்னா இந்த ஹெல்மெட் போடுங்க நான் கம்பல் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் காண்டாகி என்ன பண்ணுறாங்கன்னா, ரேட்டிங் போடும்போது நம்ம முடித்த பிறகு ரேட்டிங் போடும்போது அந்த நம்ம ஹெல்மெட்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக தேடுறாங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு ரீசனை கம்ப்ளைண்ட் பண்ணி வேறு ஒரு ரீசனை போட்டு ரேட்டிங் 1 கொடுத்துட்றாங்க. என்ன மாதிரியான ரீசன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூடாக நடந்துக்கிறாரு, ரேஷ் டிரைவிங் பண்ணுறாரு அப்படி ட்ரிங்க் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு மெசேஜை போட்டு அவங்க வந்து ரேட்டிங் 1 போட்டு ரொம்ப டவுனில் பண்ணி விட்டுறாங்க. காரணம் இந்த ஒரே ஒரு ரீசன் தான், ஹெல்மெட் நான் போட சொல்லி கம்பல் பண்ணுறது. இது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ரேட்டிங் கம்மியாகுது. இதில் என்னென்னா 4.4 கீழே போச்சு அப்படின்னா ரேப்பிடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஐடி சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப லோவாகும், அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் ஃபீ கிடையாது அப்படி சொல்லிட்டு வருது. ஸோ என்ன நிலமை இது வந்து பார்த்திங்கன்னா 10 கஸ்டமர் கூப்பிட்டு போகிறோம்ல, லாஸ்ட் 10 ஆர்டர்ஸ் கூப்பிட்டு போகிறோம்ல, அதில் இருந்து தான் இவங்க வந்து இதை கேல்குலேட் பண்ணி போடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து நார்மலாக ட்ரைவ் பண்ணுவாங்க, ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறவங்க இருப்பாங்க. சரியா, கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ஸ்லோவாக ஓட்டினா பிடிக்கும், ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டினா தான் பிடிக்கும், எல்லாம் உச்சி கொட்டுவாங்க. அப்போது அது என்ன சொல்கிறது, அது வந்து யாருக்குமே அது செட் ஆகாது. அவங்க வேறு ஒரு ரீசன் போகிறதுக்காக அந்த ஒரு ரீசன் அதில் கிடைக்காது அப்படின்றனால வேறு ஒரு ரீசன் போட்டு ரேட்டிங் கம்மி பண்ணிடுறாங்க. இதனால் நம்மளுக்கு ஐடி பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. ஐடி சஸ்பென்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே நடந்தது. ஒரு வருஷம் ஐடி சஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் அப்புறம் எடுத்துட்டாங்க. இப்போ ஐடி சஸ்பெண்ட் பண்ண வேணாம் பண்ணு அதெல்லாம் சொல்லலை. இப்போ எதுக்காக அது ஐடி சஸ்பென்ஷன், கஸ்டமர் என்ன சொன்னாலும் அது காதில் வாங்கிக்கணுமா அப்படின்றதான் என்னோடய கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இது போடுறாங்க பார்த்திங்களா, இந்த ரேட்டிங்கை தூக்குனா நல்லாயிருக்கும். பொதுவான ரேட்டிங் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த ரேட்டிங் வந்து போச்சு, அதாவது ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு 4.2 ஆகுது. அந்த 4.2 வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டர்ஸ்லாம் வர மாட்டேங்குது, சின்ன ஆர்டர்ஸ் 20 ரூபா 30 ரூபா இந்த ஆர்டர்ஸ் தான் வருது. அப்புறம் சொன்ன மாதிரி கேன்சலேஷன் ஃபீ வர மாட்டேங்குது. நான் பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு சைடு ஆட்டோக்காரங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது, ஒரு சைடு இதுக்காக பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. டெய்லியும் கத்தி மேலே தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் எல்லோரும். சேர்த்தோட அடுத்த வந்து பார்த்திங்கன்னா போட்டர் யூனிக்ஸ் இது பேசலாமா வேணாமான்ற கூட எனக்கு தெரியலை. எனக்கு அந்தளவுக்கு மைண்ட் எனக்கு அப்செட்டாக இருக்குது. சீரியஸாக இது ரொம்ப ஒரு வஸ்ட்டான ஒரு விஷயம். ரொம்ப எனக்கு என்னென்னா ரொம்ப அஷேம்டாக இருக்குது. என்னால் நேராக ஃபைட் பண்ண முடியல. இறங்கி நின்று எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி நீங்கள் சொல்ல போச்சு ஓட்ட முடியாது ஓட்டக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல முடியலை என்னால். இல்லை அதுக்கெலாம் அது போய் நம்ம ஆஃபீஸில் போய் கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கெலாம் ப்ரூஃப் இருக்குது நீங்கள் எடுத்து காட்டுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க, இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் இருக்குது, எஸ்டி ஆர்டர் இருக்குது, அது காட்டலாம் எது காட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து நம்ம காமிச்சிட்டு இருக்க முடியுமா, ஓட்டலாம் நம்மளால் எடுத்து சொல்ல முடியல. பார்த்தீங்களா, இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அதுக்கு அந்த ஸ்பீச்சஸே இல்லை தோழர். என்ன ஒன்று முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, பிரச்சனைலாம் அந்தளவுக்கு வராது. ஆனால் அங்கங்கே யாராவது ஒருத்தர் சிக்னல் நிற்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மொபைலை வந்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, ஹெட்செட் போட்டுக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரலு எக்மோரு இந்த சைடில் வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோங்க. சார் அந்த இப்போ கோயம்பேட்டில் இருக்கீங்கன்னா சார் கொஞ்சம் ஆப்போசிட்டில் வந்து நில்லுங்க சார், ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல நிற்காமல் கொஞ்சம் அந்த சைடில் வாங்க இங்கே வாங்கன்னு கொஞ்சம் சொல்லி அவங்களை கூட்டு வந்து நிற்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த இடத்துல நின்னோம்னா அவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ண தான் செய்கிறாங்க.
பின்னால் வந்து டம்முன்னு இடிப்பாங்க. நான் வேணால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை நான் சொல்கிறது பொய்யோ இல்லை சும்மா டைம் பாஸ்க்கு பேசுகிறேன், டைம் பாஸ்க்கான வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கோயம்பேடு ட்ராப் வரும் பார்த்தீங்களா, அந்த கோயம்பேடு ட்ராப்பில் நீங்கள் போங்க. கரெக்டாக ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட தான் நிறுத்த சொல்லுவாங்க கஸ்டமர். சரியா, ஒரே ஒரு வாட்டி அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட நீங்கள் நிறுத்தி பாருங்களேன், நிற்க விட்றாங்களா இல்லையான்னு பட்டு பாருங்கள். பின்னால் வந்து டம்முன்னு இடிப்பாங்க, கீன்னு ஹார்ன் அடிப்பாங்க, ஓட்ட விட மாட்டாங்க, அந்த நிற்க விட மாட்டாங்க. கஸ்டமரே டென்ஷன் ஆகிடுவாங்க. இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா ஒரு சில நான் சும்மா டைம் பாஸ்க்காக சொல்கிறேன் அப்படி கூட நினைக்கலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஹாரஸ்மெண்ட் தாங்க இது ஒரு ஹாரஸ்மெண்ட்டான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிற ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாதுன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓட்டக்கூடாதுன்னு யார் சொன்னோம் அப்படி பார்த்திங்கன்னா, அது கவர்மெண்ட்லேருந்து முடிவு வரணும். இது ஓட்டலாம், ஓட்டக்கூடாது அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். ஓட்டக்கூடாதுன்னு நம்மளை சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரி தொடர், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம போர்ட்டர் அண்டு ஊபரை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ எனக்கு பேச மைண்ட் செட் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு, என் மைண்ட் ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு, ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுச்சு. சரி தொடர், இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம்.